தமிழுக்கு அமுதென்று பேர், அந்த தமிழின்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்னைக்கு நம்ம சேனல் தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர்ல ஒரு குக்கிங் வீடியோ பார்க்க போறோம். என்ன அப்படின்னா, தயிர் சாதம் ரொம்ப சுலபமா எப்படி செய்யறது அப்படின்னு பாக்குறோம். அதுல 2 வெரைட்டில நம்ம பண்ணலாம். ஒன்னு பெரியவங்க எல்லாரும் சாப்பிடுறது மாதிரி, இன்னொன்னு குழந்தைகளுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறது மாதிரி 2 வெரைட்டில நம்ம செய்யலாம். அப்புறமா இது கூட சாப்பிடுறதுக்கு பச்சை மிளகாயில ஒரு ரெசிபி பண்ண போறோம். ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரெசிபி, சீக்கிரமே நம்ம செஞ்சிடலாம். அது எப்படிங்கிறத இந்த வீடியோல பார்ப்போம். தயிர் சாதம் செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். இதில் இந்த சாதம் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். சாதம் நல்ல குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. அப்போ தான் தயிர் சாதம் ரொம்ப நல்லா வரும். அடுத்ததாக ஒரு கிளாஸ் நிறைய தயிர், தேவையான அளவு உப்பு, மல்லித்தழை சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு வற்றல் மிளகாய், கறிவேப்பிலை, கடுகு, உளுத்தம்பருப்பு, பெருங்காயத்தூள். அப்புறம் குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் செய்கிறதுக்கு மாதுளை பழம், அதோட உலர்ந்த திராட்சை அதாவது கிஸ்மிஸ் எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம செய்யலாம். ஃபஸ்ட்டில் நம்ம வச்சுருக்கக்கூடிய தயிரை நம்ம சாதத்தில் ஊற்றலாம். தயிர் கொஞ்சம் அளவு அதிகமாக இருக்கிறது நல்லது. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இந்த தயிர் பார்த்தீங்கன்னா நல்லா கலந்து வரணும் சாதத்தில், அப்போ தான் டேஸ்ட் நல்லா இருக்கும். அதே மாதிரி தயிரோட அளவு பார்த்தீங்கன்னா நம்ம வச்சுருக்கக்கூடிய சாதத்தில் ஃபில் ஆகிற அளவுக்கு இருக்கணும். அப்போ தான் அது நல்ல டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம மல்லித்தழை சேர்க்கலாம். நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோம். இதில் பார்த்தீங்கன்னா பச்சை மிளகாய், இஞ்சி அதெல்லாம் கூட சேர்க்கலாம். ஆனால் நான் சேர்க்கலை. ஏன் அப்படின்னா நம்ம இந்த தயிர் சாதத்துக்கு பச்சை மிளகாய் பயன்படுத்தி தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸோ அதனால் இதில் பச்சை மிளகாய் நான் சேர்க்கலை. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் ஒரு கடாய் வச்சுட்டு 1 அல்லது 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் சேர்த்துக்கோங்க. ஆயில் சூடானதும் கடுகு, உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. கடுகு வெடித்து முடிஞ்சதுக்கு அப்புறமா கறிவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்ததாக வற்றல் மிளகாய் சேர்த்துக்கோங்க. நான் போடக்கூடிய வற்றல் மிளகாய் சைஸில் சின்னதாக இருக்கிறதால அப்படியே போட்டிருக்கேன். நீங்கள் போடக்கூடியது பெருசாக இருந்துச்சுன்னா கட் பண்ணி போட்டுக்கோங்க. அடுத்ததாக ஒரு சிட்டிகை பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. இப்போது எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. கொஞ்சம் வதங்கினதுக்கு பிறகு நம்ம தயிர் சாதம் வச்சுருக்கோம்ல, அதில் சேர்த்து நம்ம கலந்துடலாம். நம்ம தயிர் சாதம் உடனே நமக்கு ரெடி ஆயிரும். இப்போது நம்ம தாளித்து வச்சுருந்த அந்த வற்றல் மிளகாய், கடுகு எல்லாம் சேர்த்து வச்சுருந்தோம்ல, அது நம்ம வச்சுருக்கக்கூடிய தயிர் சாதத்தில் நம்ம சேர்த்துடலாம். நம்ம தாளித்து வச்சுருந்ததெல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது அந்த சாதத்தில் ஃபுல்லாக நல்லா படணும். அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். நம்ம இதை கலந்த உடனேயே நம்மளோட பெரியவங்களோட தயிர் சாதம் ரெடி ஆயிரும். அதுக்கப்புறமா நம்ம சின்ன குழந்தைங்களுக்கு இதில் இருந்தே தயிர் சாதம் நம்ம செய்யலாம். சின்ன பசங்களுக்கு தயிர் சாதம் செய்கிறதுக்கு நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்கிற தயிர் சாதத்துலேருந்து கொஞ்சம் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இதில் நம்ம பச்சை மிளகாய் அதெல்லாம் சேர்க்கலை, அதனால காரம் இருக்காது. ஸோ குழந்தைங்களுமே விரும்பி சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ குழந்தைங்களுக்காக நம்ம என்ன சேர்க்க போகிறோம்னா கிஸ்மிஸ் அதாவது உலர்ந்த திராட்சையை நம்ம சேர்க்க போகிறோம். இது நெய்யில் வறுத்து கூட போடலாம். நான் அப்படியே போட்டிருக்கேன். இதுவும் நல்லா தான் இருக்கும். இதோட மாதுளை பழம் நம்ம சேர்க்கலாம். அதே மாதிரி திராட்சை பழம் நீங்கள் சேர்த்தா கூட அதுவுமே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ எல்லாம் சேர்த்துக்கோங்க. எல்லாம் சேர்த்ததுக்கு பிறகு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா கலந்துக்கோங்க. குழந்தைங்களோட தயிர் சாதமும் இப்போ தயாராகிடுச்சு. நம்ம ஒரே தயிர் சாதத்தில் 2 வெரைட்டியாக நம்ம பண்ணியிருக்கோம். அடுத்ததாக பெரியவங்களோட தயிர் சாதத்துக்கு நம்ம சைட் டிஷ் பண்ண போகிறோம். அதுக்காக பச்சை மிளகாய், எலுமிச்சம்பழ சாறு, உப்பு இவ்வளவு நமக்கு தேவை. பச்சை மிளகாய் பார்த்தீங்கன்னா நீளமாக இருக்கக்கூடியது ரொம்ப நல்லா இருக்கும். எங்கிட்ட அது குறைவாக இருந்ததால் நான் 2 எடுத்திருக்கேன். அடுத்ததாக பச்சை மிளகாயை ஒரு கத்தி வச்சு நீளமாக மேல் பகுதியில் மட்டும் கட் பண்ணிக்கோங்க. பின்னாடி கட் ஆகாமல் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் எல்லா மிளகாயும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. எலுமிச்சம்பழத்தை பிழிஞ்சு அந்த சாரை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுட்டு ரொம்ப கொஞ்சமாக 1/2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நம்ம வச்சுருக்கக்கூடிய அந்த பச்சை மிளகாயை கொஞ்சமாக வதக்கிக்கோங்க. இந்த பச்சை மிளகாயோட தோல் கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகிறது வரை வதக்கிக்கோங்க. அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வதக்கி முடிச்சிட்டோம். இதை தனியாக ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். இப்போது வதக்கி வச்சுருந்த பச்சை மிளகாயில் உப்பு அப்புறமா எலுமிச்சம்பழ சாறு 2 சேர்க்கலாம். இது நீங்கள் சேர்க்கும் போது அந்த பச்சை மிளகாய்க்கு உள்ளால் போகிறது மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் நம்ம சாப்பிட்ற டைமில் அது நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இந்த உப்போட அளவு பார்த்தீங்கன்னா உங்கள் தேவைக்கு ஏற்ப நீங்கள் போட்டுக்கலாம். நம்மளோட பச்சை மிளகாய் சைட் டிஷ் ரெடி ஆயிடுச்சு.
இது தயிர் சாதத்துக்கு ரொம்ப நல்லாவே இருக்கும். நம்மளோட 2 வெரைட்டியான தயிர் சாதத்தை நான் இப்போ தனித்தனியாக வச்சுருக்கேன். பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த தயிர் சாதத்தோட அந்த பச்சை மிளகாய் சைட் டிஷ் வந்து அந்த காம்பினேஷன் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. குழந்தைங்களுக்கு காரம் போடாமல் அந்த தயிர் புளிப்போட இனிப்பும், அதாவது நம்ம போட்ட கிஸ்மிஸ் அப்புறம் மாதுளை பழையெல்லாம் போட்டதால் அந்த ரெண்டும் கலந்த அந்த சுவை வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். குழந்தைங்களுக்கு மட்டும் இல்லை, ஒரு சில பெரியவங்களுக்கு கூட இந்த மாதிரி தயிர் சாதம் ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபிஸ் வந்து நான் ஏற்கனவே சேனலில் போட்டிருக்கேன். சேனல் பிளேலிஸ்ட்டில் ரெசிபிஸில் போய் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க. மேலும் பல வகையான தகவல்களுக்கு நம்ம தமிழ் ஆல்ரவுண்டர் அப்பட்டக்கர் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. புத்தம் புதிய வீடியோக்கள் உங்களை தேடி வந்துகிட்டே இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.